Hey everyone, welcome to Way to Trade Tamil. First of all, Nifty opening price பார்க்குறோம் 25,160.10 அப்படின்றது ஓப்பனிங் ப்ரைஸ் ஓகேங்களா. ஸோ as per our rule 25,150 கால் அண்ட் புட் வந்து நம்மளோட ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ அவனோட லெவல் என்ன அப்படின்னா 172 அப்படின்றது லெவல். ஸோ அதை நம்ம பிஃபோர் மார்க்கெட் ஓப்பனே வந்து எடுத்துக்க முடியும் ஓகேங்களா. ஸோ ஓகே, இந்த மாதிரி வந்து ரெண்டு லைன் வந்து போட போகிறோம், ஜஸ்ட் வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட் பார் வந்து மூடிட்டோம். ஸோ ஃபஸ்ட் பார் முடியும் போது ஆஸ் பர் ஃபஸ்ட் பார் ரூல் ஸோ இன்றைக்கி வந்து சைட்வேஸ் ஓகேங்களா. ஸோ இல்லை நமக்கு வந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு மூவ் வரப்போகுது அப்படின்னாலும் ஸோ அந்த மூவ் அப்படின்றது ஸோ டெஃபினட்டாக புட்டுக்கு மட்டும்தான் நம்ம ஒரு வாய்ப்பு கொடுப்போம் ஓகேங்களா. ஸோ ஓகே, அடுத்தடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு 22-25 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டோம் ஓகேங்களா. ஸோ பர்ஃபெக்டாக ஸோ ஆஸ் பர் அவர் அட்வான்ஸ் அனாலிசிஸ் ஸோ நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து இங்கே வந்து பேச முடியாது ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஸோ ரியாக்ஷனே பார்த்திங்க அப்படின்னா என்ன வந்திருக்கு 34 பாயிண்ட்ஸ். ஓகே, நம்ம 34 பாயிண்ட்ஸில் இங்கே என்ட்ரி போட்டிருக்க முடியாது. ஸோ அதை வந்து நீங்கள் எஸ்எல் அடிக்கிற மாதிரி போட்டிங்கன்னா ஓகே, ஸோ அது உங்களோட திங்கிங் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 25 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கு அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இந்த 25 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணிக்க முடியும். ஸோ அகைன் பார்த்திங்க அப்படின்னா சேம் லெவலில் வந்து ரீடெஸ்ட் கொடுத்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஈவன் தோ சைட்வேஸ் அப்படின்னாலும் ஸோ நமக்கு கிடைச்ச இன்றைக்கி ஒரு ட்ரேட் அப்படின்னா இது மட்டுமே ஓகே. ஸோ ஆஸ் பர் 2500 அண்ட் 25,200 ஸோ ஃபஸ்ட்டு பார் சேம் அதே அனாலிசிஸை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ வாய்ப்பு என்ன அப்படின்னா சைட்வேஸ். ஸோ ஈவன் தோ சைட்வேஸ் அப்படின்னாலும் ஸோ இந்த வாய்ப்பு அப்படின்றது டெஃபினட்டாக புட் ஆப்ஷனுக்கு மட்டும்தான். ஒரு சின்ன மூவ் வருது அப்படின்னாலும் நம்ம புட்டு மட்டும் தான் ட்ரை பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னா ஸோ பர்ஃபெக்டாக டுக் அ ரெசிஸ்டன்ட் அட் ப்ளூ லைன் ப்ளஸ் க்ரீன் லைன் ஓகேங்களா. ஸோ இங்கே டுக் அ ரெசிஸ்டன்ட் அட் ப்ளூ லைன். ஸோ இப்போ வாய்ப்பு இருக்குன்னா இவனுக்கு தான் ஒரு வாய்ப்பு ஓகே. ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு சின்ன மூவ் ஸோ தேர்ட் வந்து முடிச்சிட்டாங்க ஓகேங்களா. ஸோ ஃபுல் டே பார்த்தீங்கன்னா நமக்கு எண்ட் ஆஃப் தி டே வந்து அந்த லைனுக்குள்ளேயே முடிச்சிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியாக்ஷன் தெரியும். ஸோ இந்த இடத்துல அகைன் வந்து நமக்கு என்ன பண்ணுறோம் ஸோ டுக் அ ரெசிஸ்டன்ட் அட் ப்ளூ லைன் ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல 10:30 ஸோ அந்த ரேஞ்சில் 10:30 10:40 வந்து நமக்கு ரெசிஸ்டன்ட் எடுக்கிறோம். ஸோ அந்த டைமில் இவன் வந்து சப்போர்ட் அடிக்கிறோம். ஸோ அப்படின்னும் போது இதில் வந்து ஒரு சின்ன ஸ்கேல்பிங் என்ட்ரி வந்து எடுத்துருப்போம் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் தான். ஸோ இந்த டேவே பார்த்திங்க அப்படின்னா ஈவன் திஸ் இஸ் அ 25,200 புட் ஆப்ஷன் அப்படின்னும் போது இது வந்து ஐடிஎம் ஆப்ஷன் ஓகேங்களா. இந்த ஐடிஎம் ஆப்ஷன்ஸில் நடந்த ப்ரீமியத்தோட ரியாக்ஷன் அப்படின்னா 50 பாயிண்ட்டு நகரில் ஓகேங்களா. ஸோ அப்போ ஏடிஎம் எடுத்தவங்க ஓடிஎம் எடுத்தவங்கலாம் இங்கே அது என்ன இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் திங்க் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ஓகே, இதை வந்து நமக்கு சைட்வேஸ் அப்படின்றத நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னா ஆஸ் பர் ப்ரீமியம் ரூல் அண்ட் டேட்டா அனாலிசிஸ் நீங்கள் வந்து சைட்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக வந்து சொல்லியாச்சு. ஸோ பிகினர்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா காஷியஸாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு 25,150 புட்டில் வந்து என்ட்ரி கிடச்சது, அவன் ஒரு 25 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்தான் அவ்வளோதான் ஓகேங்களா. ஓகே, ஸோ எண்ட் ஆஃப் தி ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் டே ஹை டு டே லோவே வந்து ஜஸ்ட்டு 60 பாயிண்ட்ஸை முடிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு ட்ரேடு வந்து நமக்கு அது சைட்வேஸில் வந்து அப் ட்ரெண்டுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னாலும் ஸோ அந்த ரன்னிங் மூமெண்ட்டையே நம்மளால் கேப்சர் பண்ண தெரியணும் ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த மூவ் ஓகேங்களா, ஸோ இந்த மூவ் வந்து ஷார்ப்பாக மேலே போகுது அப்படின்னாலும் ஸோ எங்களால் ஓகேங்களா ஸோ எங்களால் மீன்ஸ் நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸால் ஸோ டெஃபினட்டாக 2 to 3 பார்லேயே வந்து எங்களால் எவ்ரி பாரில் நம்மளோட க்ரைட்டீரியா மேட்ச் ஆச்சுன்னா நாங்கள் வந்து என்ட்ரி எடுப்போம் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து எங்களோட ரூல். ஸோ அது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. ஓகே, ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து ப்ரீமியத்தை அரைச்சி ஃபுல்லாக கீழே வந்து கொண்டு வந்துட்டான் ஓகேங்களா. ஸோ அப்போது 10:30 அப்புறம் தேர் இஸ் நோ ட்ரேட். ஸோ அதுக்கப்புறம் ட்ரேடே போடக்கூடாது ஈவன் தோ அது புட் ஆப்ஷன் அப்படின்னாலும் ஸோ தேர் இஸ் நோ ட்ரேடிங்கு ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடியே நமக்கு டேட்டா பேஸஸில் நம்மளோட கம்யூனிட்டியில் ஸோ கிளியர் கட்டாக வந்து சொல்லியாச்சு சைட்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிசல்ட்டும் ஸோ அங்கே தான் முடித்தாங்க ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ இந்த லைன்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குது நம்மளோட லெவல்ஸில் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஓகே, ஸோ இன்கேஸ் இதை நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் வீடியோஸ் வந்து கொடுப்போம். ஸோ அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் டவுட் கிளியரிங் செஷன் வந்திருக்கும்.
ஸோ ஒன்ஸ் டவுட் கிளியரேஷன் முடிஞ்சிருச்சு, எனக்கு ஆஃப்டர் டவுட்ஸ் வந்து வருது அப்படின்னும் போது நம்மளோட அட்மினுக்கு நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி வந்து பேசிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கூகுள் ஃபார்ம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் மூவ் டு நிஃப்டி நெக்ஸ்ட் மூவ். ஓகேங்களா? ஸோ இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது இருக்கிறது மொத்தமே வந்து M15ஓட சப்ளை ஜோன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி அது October 24 அந்த ரேஞ்சில் வந்து க்ரியேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ October 3-4 அந்த ரேஞ்சில் லாஸ்ட் இயர் வந்து க்ரியேட் பண்ண சப்ளை ஜோனுக்கு தான் ப்ரைஸ் வந்து வந்துட்டுருக்கோம். ஸோ அப்போ அப்படின்னும் போது நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படின்னா ஹை ப்ராபபிலிட்டி லாங் சைட் ட்ரேட்ஸ் மட்டுமே. ஓகேங்களா? ஸோ அப்போது நாளைக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ கேப் அப் ஓப்பனிங். ஸோ எல்லாமே வந்து M15ஓட சப்ளை. ஸோ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா 15 மினிட்ஸில் ஸோ லைக் நமக்கு ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சினேரியை வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் நாட் அ ப்ராப்பர் சேனல். ஓகேங்களா? ஸோ ஸ்டில் வந்து 3 மூவ்ஸ் மட்டும்தான் நமக்கு பட்ஜாக இருக்குது. ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி இதுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ண வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ கேப் அப் ஓப்பனிங் கொடுத்து 25-200 கேப் அப் ஓப்பனிங் கொடுக்குறோம் அப்படின்னா கரெக்ஷனில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு யூ கேன் ஃபோக்கஸ் லாங் அப் டு 25-300. ஓகேங்களா? ஸோ இல்லை நான் இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, ரொம்ப ஈஸியாக வந்து என்ட்ரி எக்ஸிட் வந்து பண்ணோம் அப்படின்னா ஸோ ப்ரீமியத்தை பார்த்துட்டு ரொம்ப சிம்பிளாக என்ட்ரி எக்ஸிட் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.